வெல்கம் டு பைந்தமிழ் பாவையின் பல்சுவை பகுதி. இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட எதை பற்றி பேச போகிறேன் தெரியுமா? ஆமையை பற்றி தான். பொதுவாக நம்மகிட்ட நிறைய மூடத்தனமான நம்பிக்கைகள்லாம் இருக்குது. அதில் ஒன்று ஆமையை பற்றி. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஆகாது, அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ரொம்ப ஆயுள் காலம் கொண்டது ஆமை தான். ஒரு ஆமை சுமார் 400 வருடங்கள் ஆயுசோடு நல்லா வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மனுஷங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து ஆமை சிரிப்பாக சிரிக்கும் நம்மளை பார்த்து. இப்போ பதிவுக்கு போவோம். இந்த மனுஷங்க இருக்காங்களே, மனுஷங்க பயப்பட வேண்டியதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்கங்க. இந்த மனுஷங்க பயப்பட வேண்டியதுக்கு எல்லாம் பயப்படவே மாட்டாங்க. மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அதை தூக்கி தூர கடாசிட்டு எந்த தப்பும் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட அதுக்காக வெட்கப்பட மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. ஆனால் தனக்குள்ளேயே கல்லாமை, பொறாமை, இயலாமை, இல்லாமை, அறியாமை, சகிக்காமை, தனக்குள்ளேயே கல்லாமை, பொறாமை, இயலாமை, இல்லாமை, அறியாமை, சகிக்காமை, எத்தனையோ ஆமைகளை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற தேடுத்தம் பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். அபூர்வமான அதிசயமான ஆயுள் அதிகம் கொண்ட அப்பாவி ஆமையை பார்த்து பயப்படுகிற வெறுக்கிற மனுஷங்களை பார்த்தா சிரிப்பாக தானே வரும். ஆமை வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த திருமகளே வந்ததாக அர்த்தங்க. ஆமை வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த திருமகளே நம்ம தேடி வந்திருக்கா அப்படின்னு அர்த்தம். காரணம் என்ன தெரியுமா? ஆமை திருமாலின் அவதாரங்களில் ஒன்று. காரணம் என்ன தெரியுமா? ஆமை திருமாலின் அவதாரங்களில் ஒன்று. இது தெரியாமல் ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க. எவ்வளோ நாளாக காலங்காலமாக அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஏன் அதை நம்ப மாட்டேங்கிறோம்? ஏன்னா அது காரணம் மூட பழக்கம்தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஆமையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிடணும். இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது? அடமக்கா, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆமையெல்லாம் விரட்ட பாருங்க. அல்லது அந்த ஆமை உங்களை பார்த்து சிரிப்பாக சிரிக்கும். அல்லது அந்த ஆமை உங்களை பார்த்து சிரிப்பாக சிரிக்கும். தமிழ் மகள் லலிதா.